ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் போயிட்டுருக்கோம். ஸோ கோவிடுக்கு அப்புறம் மூணார் வந்து அகைன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ மூணார் தான் போயிட்டுருக்கோம். ஒரு 10 பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் மூணாரில். ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா போயிட்டுருக்கோம். ஸோ இதுவும் ஒரு குரூப் ரைடு தான். ஸோ யார்னா வரா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஜாயின் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ நான் கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்புறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:10 ஆகுது. ஸோ மூணாருக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் காலைல ஏர்லி மார்னிங் ஆயிரும் ரீச் ஆகிறதுக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 6 hours காட்டுது. ஸோ எப்படி இருந்தாலும் குரூப் ரைட்னால 7 to 8 hours ஆயிரும். ஸோ அதனால தான் இப்போவே கிளம்புறோம். நைட் 8 மணிக்கே கிளம்புறோம். ஸோ சேனல் புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து கோ ரைடர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட்டு டீ ஸ்பாட்டு. டீயை குடிச்சிட்டு ஓசிடி. ஆமாம், எங்கே போகிறோங்கிறது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்துருவீங்க. ஸோ அங்கே தான் போக போகிறோம். அங்கே தான் போக போகிறோம். என்ன நடக்க போகுது தெரியல. இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. நம்மளுக்கு மொத்தம் டோட்டல் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான். இல்லை, நான் வீட்டிலேருந்து 7:30க்கு கிளம்பும் போதே நினச்சேன் இது 7:30 தான் முடியும்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக இந்த ரைடோட பிளான் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் தெரியும். ஸோ அதனால் டக்குன்னு அவசரமாக கிளம்பி வந்தாச்சு. ஸோ நம்ம டெஸ்டினேஷன் போவோம். அங்கே எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரில. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படியே வேறு ஒரு ஐடியாவும் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் கடைசியாக எங்கே போய் சேருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லையும் அந்த ஐடியாவை இப்போ ரிவீல் பண்ண மாட்டோம். ஆமாம், எப்படி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் காயில் ப்ரோ, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 ரைடர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் திருநெல்வேலியில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஏரலில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். வண்டியும் இதா. ஸோ 2 வண்டியுமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். சாயா நம்பர் 1 ஃபஸ்ட்டு பிரேக். ஸோ நான் அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படியா? இந்த உதவியை வந்து அவர் மறுப்பார் இல்லையா, நாங்கள் மறக்க மாட்டோம். வந்து நீங்கள் வந்து கேமராவில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் பிஹைண்ட் த கேமரா பாருங்கள், தண்ணி குடிக்கிற ஜக்கை தான் மெட்டீரியலாக வச்சுருக்காப்புல. கேமரா ஸ்டாண்ட் அவ்வளோ அருமையாக வச்சுருக்கேன். டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, 3 காலுக்கு தூக்கமும் இல்லை, தூங்கவும் விட மாட்டேங்கிறாங்க. பெட்ரோல் பங்கில் போய் படுத்தா மாமனார் ஒரு வாரம் கிளம்புங்கன்ட்டாங்க. ஸோ டேங்க் ஃபுல்லுங்கிறது பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா போதி நாயக்கனூர். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் மூணார். ப்ரோ எப்படி இருந்துச்சு ரைடு? பவர் நேப் அது ஒன்று தான் குறை, மற்றபடி எல்லாம் ரைடு அவருக்கு இருந்தே தூக்காரு. ஸோ மேலே ஏறுற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸு. ஸோ கோயில் பக்கத்துலேயே இந்த ஃபால்ஸு. ஸோ நம்ம வண்டியெல்லாம் அங்கே நிற்கிது. ஸோ கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ கேரளா பார்டரை தாண்டியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது மூணாருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வர வழியிலே பார்த்திங்கன்னா மிஸ்ட் எல்லாமே இதாகிடுச்சு. இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே மிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் கோப்ரோ இது வரைக்கும் நான் ஆன் பண்ணல, ஏன்னா நைட்டு வந்தனால இருட்டில் எதுவும் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் சன் ரைஸ் ஆகுறத அப்படியே கோப்ரோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேலே போயிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் பிளான். ஏன்னா யாருமே நைட்டு தூங்கவே இல்லை. ஸோ அதனால் மேலே போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மூணாரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கேருந்து கிளம்பும் போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பூப்பாறையில் இருக்கோம். இங்கேருந்து மூணார் வந்து 30 கிலோமீட்ரு. ஸோ இப்போதைக்கு மேலே ஏறாதீங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து ஏறுங்க, ஏன்னா யானை வந்தாலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வெயிட் பண்ணிட்டு டீயை குடிச்சிட்டு. ஆனால் சொல்லுங்கண்ணா, யானை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? யானை எந்த நேரம் வருது எந்த நேரம் போகுதுன்னு தெரியாது. இதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அடிச்சிச்சு. அதனால இங்கே இருக்க இது சர்க்கார் கூட இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து பார்ப்பாங்க, இந்நேரம் எதுக்கு போனாங்கன்னு கேட்பாங்க. நம்மளை கண்டுக்கவே நம்மளை கண்டுக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நீங்கள் 6 மணிக்கு மேல் போட்டாங்க வந்து கேட்டால் போகாதீங்க ஆனை நிற்கும் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய ஆனை பார்த்து ஏன் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா
இந்த யானையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யானை வந்துச்சுன்னா ஒரு 10 ரூபாய் காசு போட்டு அனுப்பி விட்டுலான்னு பார்க்குறேன். அது நம்ம ஊர் வர கோயில் யானை. அப்படியா? இது காட்டு யானை. ஆமாம் ஆமாம், அது 10 ரூபா காசை போட்டு நம்ம தலையிலேயே இப்படி வச்சுட்டு போவோம். ஆசீர்வாதம். இல்லை ஒரு ஸ்டோரி சொன்னார்ல, இல்லை அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார்ல, அந்த யானை தலையை இல்லை அந்த ஃபுட்பால் அதுக்கு டக் அப்படியே ஃபுட்பால் அடிச்சுட்டு போயிடும். ஸோ இது நம்ம அதுக்கு நோக்கமே நம்ம தலை தான். மெயின் பாயிண்ட் நம்ம தலை தான். ஆமாம், தலை சட்னி ஆயிரும். அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே விரிஞ்சிருச்சு. மிஸ்ட்டு தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த ஏரியாவை அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இப்போ தான் விடிஞ்சிட்டு வருது. ஸோ ஃபுல்லாக அப்படியே விடிஞ்சிட்டு வருது. ஸோ நான் மெயின் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ இந்த வழியில் போனோன்னா மூணாறு, ஸோ இப்படி போனீங்கன்னா கொச்சி. ஸோ கரெக்டாக ஜங்ஷனில் நிற்கிறோம். ஸோ சப்போஸ் நீங்களும் வரதா இருந்துச்சுன்னா ஒரு 6-6:30 மணிக்கு அப்புறம் மேலே ஏறுங்க. ஸோ அதுதான் சேஃப்டி. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. நான் அப்படியே மேலே ஏறும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வால்பாறை ஊட்டி சீரீஸ்க்கு அப்புறமா நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அழைக்கப்படும் கேரளாவில் உள்ள மூணார் போன ஸ்டோரியை தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அனு. இது விங்ஸ் டு ஃப்ளை vlogs. நைட்டெல்லாம் தூங்காமல் சுற்றி இருட்டாக இருக்கிற டைமில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் மெய் மறந்துட்டு குழி எங்கே இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் எங்கே இருக்குன்னு பார்த்து வந்ததில் வந்த ஷார்ட்ஸ் எதுவுமே நாங்கள் கேப்சர் பண்ணல. பட் நாங்கள் வந்த ரூட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம், கேளுங்க. காயல்பட்டினத்திலிருந்து நம்ம காயல் 92 ரைடர்ஸ் ஜெகதீஷ் ப்ரோ கூட கிளம்பி திருநெல்வேலி வந்து அவரோட சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து குரூப்பாக கிளம்பி மதுரையிலேருந்து தேனியிலேருந்து போடிமேடுலேருந்து மூணார்னு வந்தோம். மூணார் ஜங்ஷனில் யானை பயத்தை காமிச்சு அங்கேயே 30 நிமிஷம் 2 டீ 3 பழபஜ்ஜின்னு சாப்பிட்டு பொறுமையாக கிளம்பி சூரிய உதயம் ஆகிட்டு இருக்கும்போது தான் மூணார் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். மூணார்னு சொன்னாலே யானை தான் நமக்கு ஞாபகம் வரும். இங்கே யானை நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் மாதத்துக்கு அட்லீஸ்ட் 1 இல்லை 2 தடவை யானை பற்றி இங்கே நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மூணார் வரதா இருந்தாலும் 6:30 மணிக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஈவினிங் 6 மணிக்குள்ளே கீழே இறங்கிடுங்க. வழக்கம் போல் இதுவும் ஒரு குரூப் ரைட் தான். அண்ட் இதில் எல்லாருமே நமக்கு புதுமுகம், நம்ம காயல் 92 ரைடர்ஸ் தவிர. குரூப் ரைடுங்கிறப்போ புதுசாக ரைட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணி டைமுக்கு ரீச் ஆகிறது பெரிய டாஸ்க். பட் இங்கே கதையே வேறு. ப்ரொஃபஷ்னல் ரைடர்ஸை விட கரெக்டாக ஷார்ப்பான டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். மூணாரில் 2 விஷயம் ரொம்பவே ஃபேமஸ். ஒன்று இங்கே இருக்கிற தேயிலை தோட்டங்கள், அண்ட் இன்னொன்று இங்கே கிடைக்கிற ஸ்பைசஸ். அதாங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம். ஆக்சுவலாக மூணார் தமிழ்நாட்டில் இருந்து காமராஜர் அவர்களோட காலத்தில் கேரளாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊர். புரியலையா? அந்த டைமில் கேரளா ரெவல்யூஷனில் பாலக்காடு அண்ட் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளாவுக்கு கொடுத்துட்டு நம்ம கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் பிளேசஸ்லாம் எடுத்தோம். அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியும் இருக்குது அண்ட் நிறைய ரீசன்ஸும் இருக்குது. சரி, அதை விடுங்க. நான் வர ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்டே இருக்கேன்ல. போகிற ரோடு ஃபுல்லாகவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக, அவ்வளோ நேச்சுரலாக, கொத்தாக கண்ணுக்கு தெரிகிற தென்னை மரங்கள், பச்சை வேலிஸ் அண்ட் டீ பிளான்டேஷன்ஸ்னு வேறு லெவலில் இருந்துச்சு. குளிரும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கில் புத்துணர்ச்சியாக தூக்கத்தை மறந்து இந்த அழகான ரோட்டில் போய்கிட்டே இருந்தோம். தூரத்தில் கேட்ட நீர்வீழ்ச்சியோட சத்தம் எங்கள் எல்லாரையும் பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த வியந்து பார்க்க வச்சிச்சு. ஸோ இங்கே கேரளா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தண்ணி வேறு லெவலில் ஓடிட்டுருக்கு. இங்கே பைக்கை ஸ்டாப் பண்ணி நம்ம ஆஸ்லின் பிரதரோட ட்ரோனை எடுத்துகிட்டு பேர்ட்ஸ் வியூவில் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். நம்ம சேனலில் வர ஃபர்ஸ்ட் ட்ரான் ஷாட் இது தான். இதோட கிரெடிட்ஸ் எல்லாமே நம்ம ஆஸ்லின் பிரதருக்கு தான்.
ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி பார்க்குறப்ப தான் மனிதர்களை விட பறவைகள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளோ அழகான இந்த உலகத்தை மேலேருந்து பார்க்குற அதிர்ஷ்டம் பறவைகளுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குல்ல. அங்கே இருந்து கிளம்பி நம்ம 360 டிகிரியில் வீடியோ எடுத்துகிட்டே மேலே ஏறினோம். மூணாரில் சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குது. அண்ட் நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. முடிஞ்ச லெவலுக்கு கவர் பண்ணோன்னு பிளானோட மேலே ஏறினோம். ரூம்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணனால டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அடுத்த மூணாரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நைட்டெல்லாம் தூங்காமல் டயர்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக மூணாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Until then, it's bye from Anu.